வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா கிராணி சாப்டர் 2ல் வந்துட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மோடு டுட்டோரியல் மோடு கலந்தது தான் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிராணி சாப்டர் 2ல் கிராணியை மட்டும் வச்சு நம்ம விளையாட போகிறோம். ஸோ மெயின் டோர் எஸ்கேப் பண்ணலாம் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஓகேவா, ஹெலிகாப்டர் எஸ்கேப் தவிர அந்த 2 எஸ்கேப், போட் எஸ்கேப், மெயின் டோர் எஸ்கேப், நான் வந்துட்டு மெயின் டோர் எஸ்கேப் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு போட் எஸ்கேப்க்கு ஃபஸ்ட்டு கிடச்சா போட் எஸ்கேப் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ லைவ் ஸ்க்ரீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆனால் எனக்கே தெரியாது இது வந்துட்டு டுட்டோரியலாக போகுமா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் மோடாக போகும், பட்டு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஸோ ஆனால் நான் இப்போ வந்துட்டு போட்லேருந்து கிராணியை மட்டும் வச்சுக்கிறேன். கிராண்ட்பா நான் ஏன் வைக்கலை அப்படின்னா அவர் கொஞ்சம் டெரர் பீஸு. ஸோ அதனால் வந்துட்டு அவரை வைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். அவரை வச்சு விளையாடுறதுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பயம். ஓகேவா, கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வந்துட்டு நிறைய லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா, நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கிராண்ட்பா ரெண்டு பேரையுமே வச்சு நான் விளையாடுவேன். ஸோ இப்போதைக்கு டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி நம்ம எஸ்கேப் பண்ணுவோமான்னு கூட எனக்கு சத்தியமாக ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு எல்லா கேமர்ஸுமே பண்ணுறது தான் பண்ண போகிறோம். எப்பயும் போல் எல்லா கேமர்ஸுமே இது ஒன்றை பண்ணிவிட்டு அப்புறம் தான் கிராணி சாப்டர் 2வே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்மளும் அதே மாதிரி பண்ணிடலாம். இது வந்துட்டு ஈஸி மோட் தான். ஓகேவா, ஸோ அதனால் அப்படியே ஃபா அப்படின்லாம் வரமாட்டான். ஸோ அதனால் கொஞ்சம் அதாவது ஓரளவுக்கு விளாடலாம். ஓகேவா, இது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் மோடாக கூட போகலாம், எனக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, வராடா. வந்துட்டான். ஓகே, போயிட்டா. போ. ஓகே, போயிட்டா மக்களே. அவன் வந்துட்டு அங்கே இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம மேலே ஓடி போயிடலாம். மேலே ஓடி போயிட்டு இங்கே இருக்க எல்லா கபோர்டையும் நம்ம திறந்து பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே செம்ம ஒன்றுமே இல்லை. ஸோ போடு, மாசில் வேறு லெவல். ஓகே, ஸ்பார்க் பிளக் கிடச்சிருச்சு. ஓகே, இதை வச்சு எப்படியாவது ஒப்பேற்றலாம். ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த ஸ்பார்க் பிளக்கை வச்சு ஒப்பேற்றலாம். ஸோ இந்த இடத்த ஃபஸ்ட்டு திறந்து விட்ருவோம். கிராணி வந்துட போகிறான். உள்ள ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கிராணி வந்துட்டு கூப்பிட்டுடலாம். இந்த ஸ்பார்க் பிளக்கை வச்சு கிராணியை கூப்பிட்டுட்டு அவள் எந்த பக்கம் போகிறான்னு பார்த்துருவோம். இந்த சைட் போகிறாளா இல்லை இந்த சைட் போகிறாளான்னு பார்த்துட்டு அவளுக்கு ஆப்போசிட் வழியாக நம்ம போயிடுவோம். அவள் பின்னாடி கூட போக வேண்டாம். அவளுக்கு ஆப்போசிட் வழியாக போயிட்டு எப்படியாவது இந்த ஸ்பார்க் பிளக்கை நம்ம அங்கே போய் போட்டுருவோம். ஓகேவா, இது என்னது ஸ்பார்க் பிளக். ஓகே, நம்மளுக்கு போட் எஸ்கேப் தான் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு எல்லா பொருளும் கண்டுபிடிச்சிடணும் ஆண்டவனே அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, இவன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் போகிறா. இந்த பக்கம் தானே போகிறா. ஓகே, அவள் அந்த பக்கம் போட்டோம். அப்போனா நம்ம இந்த பக்கம் உட்காந்து தேடிட்டுருப்போம். இந்த பக்கம் டோர் லாக் கிடச்சிருச்சு. ஓகே, செம்ம. அடுத்து இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை. சூப்பர். ஓகே, அவள் இப்போ தான் மக்களே அங்கே போயிருக்கா. ஸோ ஆனால் நம்ம இங்கே வந்துட்டு ஹெலிகாப்டர் கீ கிடச்சிருக்கு. தேவையில்ல நம்மளுக்கு. இங்கே கேஸ்லின் கேன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒன்றுமே கிடைக்கல. ஓகே, அவள் வந்துட்டு அங்கே தான் இருக்கா. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. வெயிட் அ மினிட், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இதுக்குள்ளார போனால் நம்மளுக்கு ஸ்டன் கன் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. பட் நம்மளுக்கு லக்கு இருக்கா? எப்பயும் போல் லக்கு இல்லை. ஸோ இப்போ ஸ்டன் கன் கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வாயை மூடிட்டு உள்ளே போய் உட்காந்துடலாம். நம்ம உள்ளே போய் உட்காந்துட்டு திருப்பி அவள் வந்துட்டு எங்கே போகிறான்னு பார்த்துருவோம். திருப்பி அவள் எங்கே போகிறான்னு பார்த்துட்டு நம்ம கடகடன்னு போயிட்டு நம்ம இந்த ஸ்பார்க் பிளக்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு கீழே போட்டுடலாம். அவள் வரட்டும். ஓகே, அவள் எப்பயும் போல் இந்த பக்கமே போயிட்டா. ஓகே, சரி, அவள் இந்த பக்கம் போகிறாளா? நம்ம என்ன பண்ணுவோம், கடகடன்ட்டு இந்த பக்கம் போனால் மாட்டிப்போமே. இங்கே தான் வருவா. ஏன்ட்டா. ஓகே, சவுண்டு கேட்குது. போச்சு. அவள் வந்துட்டு நம்மளை இப்போ தான் துரத்திட்டு வரா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படியும் இந்த பக்கம் போனால் நம்மளை ஃபாலோ பண்ணி தான் வந்திருப்பா. ஓகே, நம்ம மேலே போயிடலாம் மக்களே. நம்ம மேலே போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ப்ளீஸ். எதுவுமே இல்லை. போச்சு. போட் கீ தான் அங்கே இருந்தது. செம்ம. போட் கீ வந்துட்டு நம்மளுக்கு முக்கியம்தான். பட் இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. அவள் எங்கே வரப்போகிறா அப்படின்னே எனக்கு வந்துட்டு. கேஸ்லின் கேனு. ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு போட் கீ கிடச்சிச்சு, கேஸ்லின் கேன் கிடச்சிச்சு. அங்கே வந்துட்டு பேட்லாக் கீ இருக்குன்ட்டு பச்சையாக தெரியுது. ஓகே, அப்போனா நம்ம இதை வச்சு எப்படியாவது ஒப்பேத்தி எஸ்கேப் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, இது தள்ளிவிடு. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்துட்டு இங்கே அவளை சவுண்டு போட்டு வர வச்சிடலாம். ஓகேவா, வந்துட்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா அங்கே பேட்லாக்கி தான் உண்மையிலே இருக்கா. ஓகே, அங்கே வந்துட்டு அந்த சின்ன குழந்தை பெல் அடிச்சிருச்சு. இப்போ அவள் வந்துட்டு கீழே போயிருப்பா. வெப்பன் கீ மக்களே, வெப்பன் கீ கிடச்சிருச்சு. போடு மாதம் மக்களே, மாதம் நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சிருச்சு. சரி, எதுக்கும் நம்ம ஒரு செக் போட்டிருப்போம். என்ன தெரியுமா, அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு செக் மாதிரி போட்டுப்போம். ஓகே,
இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஓகே, அப்படின்னா நம்ம வெப்பன் கீயே எடுத்துருவோம். அவங்க போய் சாப்பாடு போட்டுட்ருப்பா. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான நேரம். வெப்பன் கீயை எடுத்துட்டோம். ஓகேவா, இப்போ நம்ம சவுண்டு கேட்டு இங்கே வருவா. ஓகேவா, அவளை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வர வச்சுருவோம். இந்த வெப்பன் கீயோட சவுண்டை போட்டு அவளை இங்கே வர வச்சுருவோம் மக்களே. ஓகே மக்களே, அவள் இப்போ தான் போயிட்டுருக்கா. நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். ஓகே வந்துட்டா, அங்கே போயிட்டா. நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த கேப்பில் நம்ம அப்படியே சுற்றிட்டு போயிட்டு வெப்பன் எடுத்து அவள் அப்பனை போட்டு தள்ளுவோம். ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு ஜில்ஜான் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்னடா என்னமோ சொல்கிற அப்படிங்கிறது. ஓகே, அப்போனா நம்மளுக்கு வெப்பன் கிடச்சிருச்சு. மாசு வெப்பன் கிடச்சிருச்சு. இப்போ போட்டு தள்ளுறோம். சாவரா. ஓகே அவள் ஃபஸ்ட்டு அவளை வர வைப்போம். ஓகே காய்ஸ், அவள் வந்துட்டா. இப்போ அவள் வந்துட்டு போட்டும். ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு எடுத்தா வச்சா கூட அவள் வந்துட்டு மடிச்சிருவா. கிராணி 1 மாதிரியெல்லாம் இல்லை. வந்துட்டு நம்ம 10 ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அந்த டேபிளில் இருந்து, அப்படியெல்லாம் இல்லை. இவன் வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே அவளோட ஹிட் பாக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளை அடிச்சிடுறான். ஓகே, போயிட்டா. நான் சொல்லலை அவள் ஹிட் பாக்ஸ் செம்ம அதிகமாக இருக்குது. தோற்கடிச்சிட்டா. ஓகே, பரவாயில்ல மக்களே. நம்ம வெப்பன் கீ நம்ம வெப்பனே எடுத்துட்டோம். ஸோ அதனால் நம்ம இப்போ வந்துட்டு அடிக்கலாம். ஓகேவா. ஓகே மக்களே, அவள் இங்கே தான் இருக்கா. சவுண்டு போட்டு வர வச்சிடலாம். ஓகே, அவள் வரான் பூச்சாண்டி அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே மக்களே, அவள் செத்துட்டா. போடு மாஸ், வேறு லெவல். அவள் இப்போ செத்துட்டா மக்களே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சான்ஸு. எனக்கு அப்படியே பக்குன்னு இருக்குது. அவள் திருப்பி எந்திரிச்சு வந்துடுவாளோன்ட்டு. எந்திரிச்சு வரமாட்டா, கொஞ்சம் லேட் ஆகும். பட் இருந்தாலும் எனக்கு பக்குன்ட்டு எனக்கு ஹார்ட் பீட் அப்படியே ரைஸ் ஆகுது. இது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் மோடில் போகுதுன்ட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே, கட்டிங் பிளேயர்ஸ் கிடச்சிருக்கேன். அட்லீஸ்ட் இதையாச்சும் பண்ணுவோம். ஓகே, செக்யூரிட்டிக்கு கிடச்சிச்சு. எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி உள்ள இதில் டோர் ஹேண்டில் சேஃப்டி இருக்குது. ஐயோ, அவ எப்போ எந்திரிப்பானே இருக்கு. எனக்கு ஒரு நெகட்டிவ் வைபே இருக்குது மக்களே. எனக்கு ஏனே தெரில. ஒரு பாசிட்டிவ் வைபோடு இந்த கேம் விளாட்லான்னு நினச்சா முடியல சத்தியமாக முடியல. நெகட்டிவ் ஆறாவாக இருக்குது. ஓகே, டோர் ஹேண்டில். வெயிட் அ மினிட், இங்கே எப்படி வந்துட்டு இது இல்லை, ஷாக் இருக்குல்ல, அது எப்படி இங்கே இல்லை? நம்ம போட்டோமா வீல் கிராங்க் எடுத்து போட்டோமா? போடல. அப்புறம் எப்படி ஷாக்கு இருக்கிறது போயிடுச்சு? என்னமோ சந்தேகம். கட்டிங் பிளேயர் சத்து பண்ணணும்ல, ஷாக் எடுக்கணும்னா. மறந்தே போயிட்டேன் கைஸ். என்னமோன்னு. சரி, ஷாக்கு வந்துட்டு நிறுத்தணும் அப்படின்னா வேறு ஒன்று பண்ணணும். ஷாக் ஒன்று நிறுத்தணும்னா அந்த கட்டிங் பிளேயர்ஸ் வச்சு கட் பண்ணணும்ல, அதான் ஷாக் நிறுத்துறதுக்கு. நான் வந்துட்டு வேறு ஒன்று நினச்சிட்டேன். ஓகே, போட் ஸ்டியரிங் வீல் கிடச்சிருச்சு. ஓகே, அதையும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண தான் போகிறோம் எப்படியோ. ஓகே, இங்கே வந்துட்டு நம்மளுக்கு டக் டேப் கிடச்சிருக்கு. சம்மந்தமே இல்லாத தேவையே இல்லாத ஒரு பொருள். ஸோ இப்போ நம்மளுக்கு போட் ஸ்டியரிங் வீல் கிடச்சிருச்சு. இதை வச்சு எப்படியாவது ஒப்பேற்றுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த வழியாக போயிடலாம். ஓகேவா, இதே வழியில் போய் எனக்கே போர் அடிச்சிருச்சு. ஸோ அதில் இந்த வழியும் கொஞ்சம் திறந்து வச்சுப்போம். ஓகேவா, இந்த வழியை திறந்து வச்சுட்டு யூஸ் பண்ணிப்போம் ஒரு நாள். ஓகேவா, யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு கிராணி இல்லைல்ல, எனக்கு பயமாகவே இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், செம்ம பயமாக இருக்குது எனக்கு. அப்படியே நெஞ்செல்லாம் பாட்டான்ட்டு அடிக்குது மக்களே. எனக்கு பின்னாடி வந்து சோழியை முடிச்சு விட்ருவாளோ அப்படின்ட்டுருக்கு. பார்த்தா வந்துடாத. கருப்பு படத்தை பார்த்துட்டேன் மக்களே. கருப்பு படம் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லா டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. யார் வெல்கம். கருப்பு மூவி டைரக்டர் பேர் என்ன, ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஓகே, ப்ரொமோஷன் இல்லை மக்களே, இது சத்தியமாக சொல்கிறேன். ஓகே, எதுக்கும் கன் எடுத்து வச்சுப்போம். கன் எடுத்து லோட் பண்ணி வச்சுப்போம். எப்போனாலும் எங்கே வந்து வேணாலும் வந்துடுவா. ஓகேவா, எதுக்கும் நம்ம சேஃபாகவே இருந்துக்கணும். ஓகேவா மக்களே, கைஸ் சேஃபாகவே இருக்கணும் கைஸ். நம்பவே கூடாது இந்த கிராணியை. ஓகேவா, சேஃபாக இருந்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு இந்த கொசுமூக்கடை ஷூட் பண்ணிடலாம். கொசுமூக்கன் யாருன்னு தெரியலனா அதனால் கலர் கோழி அவர்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கொசுமுக்கை யாருன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, யாரும் இல்லைல்ல. எதுக்கும் இந்த கிராணியை வந்தாலும் வந்திருப்பா. ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா அவளை கூப்பிட்டு வச்சு அடிச்சுட்டு போயிடலாம். ஓகே மக்களே, வந்துட்டா போடு சாவு. ஓகே மக்களே,
அவளை இப்போ நம்ம ஷூட் பண்ணிட்டோம். எதுக்கோ ஆமோ இல்லையா? ஓகே அது ஆமோ இருந்தால் என்ன இல்லைனா எனக்கு என்ன. இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்து பண்ண வேண்டியதை பண்ணியிருப்போம். இப்போ வந்துட்டு மெயின் இடத்துல தான் இருக்கா, மெயின் ஹாலில் தான் இருக்கா. ஸோ வந்துட்டு எப்போ ரீஸ்பான் ஆகிறான்னு கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஓகே எனக்கு பயமாகவே இருக்குது. எனக்கு இங்கே வந்தாலுமே பயமாக இருக்குது மக்களே, ஏன்னே தெரில, ரொம்ப பயப்படுறேன் நான். பேட்லாக்கி போடு, செம்ம 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 முக்கியமான ஒரு பொருள். ஓகேவா மக்களே, எஸ்கேப் பண்ணுறதுக்கு செம்ம ரொம்ப முக்கியமான பொருள்னு சொல்கிறதுக்குள்ளார மறைஞ்சிட்டா. இங்கே ஸ்பானாக இருப்பா. ஆண்டவனே என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே ஷார்ட் கன் தான் இருக்கு. எடு 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 எடு. ஓகே ஆமோ ரீலோட் பண்ணிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், அடுத்த ஆமோ எங்கே இருக்குன்னு சத்தியமாக தெரில. ஐயோ அப்படின்னு இருக்கு. ஓகே மக்களே, அவன் நான் வந்துட்டு திருப்பி சாவடிச்சிட்டேன். ஏன்னா செம பயமாக இருந்தது எனக்கு சத்தியமாக சொல்லணும்னா. ஓகே மக்களே, வெயிட் அ மினிட், நம்மளுக்கு போட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. வெயிட் அ மினிட், இந்த சேஃப் பாக்ஸில் என்னது ஒன்றுமே இல்லை. ஓகே வெயிட் அ மினிட் கைஸ், நான் வந்துட்டு திருப்பி பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் ஒன்று பார்த்துருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு எல்லா பொருளுமே கிடச்சிருச்சு. ஓகே மக்களே, அப்படின்னா நான் எஸ்கேப் பண்ணிடுறது மட்டும். கைஸ் இப்போ தான் எனக்கு ஒரு ரியலைஸே ஆகுது, நம்மளுக்கு போட் எஸ்கேப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. செம்மல, எனக்கு செம்ம லக்கு மக்களே. ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவாக இல்லாமல் ஒரு நல்ல டுட்டோரியல் மோடான வீடியோவாக வந்துட்டு அமைஞ்சிருச்சு. எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்மளாம் வந்துட்டு ஈஸி மோடில் ஒரு கேமை முடிக்கிறோம். ஓகேவா, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டார்ட் இன்ஜின் கொடுக்கலாமா மக்களே? எஸ்கேப் பண்ணிட்டோம் கிரானியை நம்ம ஈஸி மோடில். கிரானி சாப்டர் 2ல நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம் மக்களே. நீங்களே பார்த்துக்கோங்க, ஒரு 19 மினிட்ஸ் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் 7-2. ஓகே மக்களே, நம்ம கிரானி சாப்டர் 2ல நம்மளுக்கு கஷ்டப்பட்டு எஸ்கேப் பண்ணியிருக்கோம். இதுக்காக கஷ்டப்பட்டு ஒரே ஒரு லைக் தானே. ஓகேவா, ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ரொம்ப ஈஸி. லைக் போடுறதுக்கு என்ன பேய் வந்து உங்களை தோற்ற போதா? சத்தியமாக இல்லை. ஸோ ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் போடுங்க. மோட்டிவேஷனாக இருந்தால் மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு கேவலமாக கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், கம்பல் பண்ண மாட்டேன். எப்படி தெரியுமா, காட் வில் நெவர் லவ் யூ அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டேன். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னுமே வந்துட்டு கையெல்லாம் நடுங்குது அப்படியே. ஓகே செம்மையாக ஷேக் ஆகுது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண எல்லாத்துக்குமே நன்றி. அண்ட் நம்மளோட லிமிட், அது என்ன டைமோ லிமிட்டையும் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். 13 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another for horror and fun content. Thank you guys.